வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேற்றுக்கு ஜெயம் ரவி அந்த ஸ்டூடியோஸ் அதை பற்றி ஆரம்பித்தோம். ஸோ இப்போ இன்றைக்கும் ஜெயம் ரவியை பற்றிய ஒரு செய்தி. பென்ஸ் திரைப்படத்தில் ஜெயம் ரவி நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருக்கார். பென்ஸுங்கிறது எல்சியூவில் வருது. லோகேஷ் கனகராஜோட கதை, அவரோட ப்ரொடக்ஷன். அதில் கதாநாயகனா ராகவா லாரன்ஸு, ஜெயம் ரவியும் கதாநாயகனாக நடிக்கிறார். அவர் வில்லன் கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே ஹீரோ தான். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, கைதி 2 அண்டு விக்ரம் எண்டு கேம், இந்த ரெண்டுலையுமே ஜெயம் ரவி இருக்காரு. அவரோட கேரக்டர் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அழகா அந்த கைதி 2 விக்ரம் எண்டு கேமை கரெக்டாக எடுத்து முடிச்சா நல்லா இருக்கும். இன்னும் நிறையா ஓப்பனாக நிறையா படங்கள் எடுத்து அந்த படங்களில் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு எக்ஸப்ஷனாக இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் படம்னு சொல்கிறாங்க. அந்த படத்துடைய அறிவிப்பு ஒருவேளை இன்னைக்கு வந்தாலும் வரலாம். பிக் அனௌன்ஸ்மெண்ட் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி சில ஹேண்டில் போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ராஜ்கமல் படம், கமல் ரஜினி அப்படின்னு சொல்லலை. பட் பிக் அனௌன்ஸ்மெண்ட் டுமாரோ, ஏன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியாக இருக்கிறதுனால ஒருவேளை அந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவாங்களோ இன்னைக்கு, ஏன்னா நிறையா விஷயங்கள் ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. பட் இவர் இருக்கார், ஜெயம் ரவி கைதி 2 அண்டு விக்ரம் எண்டு கேம் அதில் இருக்கார். நேற்றுக்கு எல்லா சேனல்லையுமே ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, எல்லா சினிமா சம்பந்தமான சேனலில் ஹெட்லைன்ஸு கமல்ஹாசன் ஏன் பெங்காலி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான். அதில் சில பேர் கமலை அட்டாக் பண்ணவே போயிட்டாங்க. ஹேராம் படத்தில் கமல் நடிக்கும் பொழுது அபர்ணா சென்னுக்கு 55 வயசு அப்படின்லாம் அட்டாக் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் சாரின்னு டெலீட் பண்ணாங்க. என்னன்னா 70களில் கமல்ஹாசன் பெங்காலி கற்றுக்கிட்டாரு. பெங்காலி படத்தில் நடித்தார் கபிதான்னு, அந்த படத்துக்காக பெங்காலி கற்றுக்கிட்டாரு. அவருக்கு என்னென்னா அபர்ணா சென் அப்படின்னு பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை மேலே அவருக்கு பிடிக்கும். அவருக்கு இதுக்கு முன்னாடி ஹிந்தி நடிகை சில பேரையும் சொல்லியிருக்காரு, இது ஒரு பேட்டியில் அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த யாதோங்கி பாராத்தில் வந்த கதாநாயகி நம்ம மதன்ஸ் கிட்ட ஒரு பேட்டி கொடுத்தாரு, மதன்கிட்ட. அந்த பேட்டியில் அவர் சொன்னார், ஏன் உங்களுக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்னு. ஹிந்தியில் அவரோட ஃபேவரட் ஹீரோயின் ஜீனத் அமன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி இது அபர்ணாசன் என்னன்னா, நம்ம சத்யராஜை ஸ்ருதி பேட்டி எடுத்தாங்க. அந்த கூலிங்கிற மாபெரும் வெற்றி படம், அந்த படத்துக்காக ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் லாங்குவேஜஸை பற்றி பேச்சு வந்தது. உங்கள் அப்பா நிறையா லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டு இருக்காரு, அவர் ஈஸியாக கற்றுக்குவார், 6 லாங்குவேஜஸ்க்கு மேலே கற்றுக்கிட்டு இருக்காருங்கிறப்ப அவர் பெங்காலிலாம் கூட கற்றுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் ரொம்ப டஃப், அவர் ஹார்ட் ஒர்க்கர்னு சொன்னார். அப்போ ஸ்ருதி சொன்னாங்க, அவர் பெங்காலி கற்றுக்கிட்டதுக்கு காரணம் அவர் அந்த காலகட்டத்தில் அபர்ணாசன் மேலே ஒரு க்ரஷ்ஷாக இருந்தார், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் அப்போ அது இந்த நியூஸு, அதாவது கமல் ஒரு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகத்தான் இவர் இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா அதை ஸ்ருதி சொன்னதை பப்ளிக்காக போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்லாம் போடுறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ பாண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபாதருக்கும் டாட்டருக்கும். அவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னாலே அது ஒரு கியூட் பாண்ட் அப்படின்னு தான் அர்த்தம். இவங்களும் அதை மறைக்காம ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா அந்த லாங்குவேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுன்னு கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் கமல். ஸோ இதெல்லாம் ஒரு க்யூட்டாக சின்ன வயசில் பண்ணது. இதை புரியாமல் ஏதோ அவர் ஹேராம் எடுக்கிறப்ப யாரோ ஒரு ஹீரோயினை லவ் பண்ணாருன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு கான்ட்ரவர்சியாக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னது 70s அவர் அந்த அபர்ணா சென் 1945 பிறந்தவங்க, கமல்ஹாசனோட 9 வயசு பெரியவங்க. கமல் 1954 பிறந்தவர். ஸோ இது எப்படின்னா ஒரு க்ரஷ் தான். இது அவங்கள இவர் மீட் பண்ணாரா பேசினாராங்கிறதெல்லாம் சொல்லப்படலை. இது எப்படி எப்போதுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நம்ம ஒரு ஹீரோயினை லவ் பண்ணுறோம், அதுக்காக ஒரு லாங்குவேஜை கற்றுக்குறோங்கிறதெல்லாம் இது எப்படி நேரடியாக அந்த ஹீரோயினை பார்த்துருவோமா மாட்டோமான்லாம் தெரியாது. பட் அதை கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல, அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கலாமே தவிர இதில் ஹேராம் எடுத்தப்ப கமலுக்கு வயசு என்ன, அவர் அந்த வயசில் போய் லவ் பண்ணாரா, ராணி முகர்ஜி பேர் அபர்ணான்னு வச்சது காரணமே அதுதான் அப்படிங்கிறதெல்லாம் காமெடியாக இருந்தது. ஏன் அவங்க 70s அவர் லாங்குவேஜை கற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் ஹேராம் எடுத்த வருஷத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பேட்டியை ஃபுல்லா போடாம கட் பண்ணி போட்டதுனால வரக்கூடிய பிரச்சனை இது. விநாயகர் சதுர்த்தி அப்படின்ன உடனே எனக்கு கமல்ஹாசன் கனெக்ஷன் என்ன ஞாபகம் வருதுன்னா, முதல்ல மூன்றாம் பிறை படத்துல
அந்த மரத்துக்கு கீழே ஒரு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அவர் அந்த பக்கம் போகிறப்பெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். பெருசாக சாமி கும்பிட்ற ஆள் மாதிரி அவரை காமிக்க மாட்டாங்க. பட் ஸ்ரீதேவி காணா போன உடனே அவர் எல்லா பக்கமும் ஓடுவார். ஓடி தேடி பார்ப்பார். கிடைக்கலன்ன உடனே அந்த பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி நின்று அவர் அப்படி முட்டி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு போவார். அவ்வளோதான், அந்த ஒரே ஷாட்டு பிரமாதமாக இருக்கும். அதிலே எல்லா உணர்வுகளும் வந்துடும். எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு காட்சி, பியூட்டிஃபுல்லான ஒரு சீனு. வசனமே இல்லாமல் பாலு மகேந்திரா அதை எடுத்திருப்பார். விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்று முதல்ல நினைவுக்கு வருது அந்த சீன் தான். ரெண்டாவதா நினைவுக்கு வருவது என்னன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து முறைப்படி பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, கதக்கு எல்லாமே கற்றுக்கிட்ட ஒரு பரதநாட்டிய கலைஞர். அதை பாரத நாட்டியமாக மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கலைஞர் தான் சலங்கை ஒலி கதாநாயகன் பாலு. அவர் என்னன்னா சினிமாவில் வந்து கொரியோகிராஃபராக அசிஸ்டண்ட்டாக சேருவார். அங்கே அவர் நினைக்கிறபடி ஆட முடியாது. அங்கே வந்து வேற மாதிரி அந்த வான் போலே வண்ணம் வந்து அந்த பாட்டுக்கு வந்து வேற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி வரும். அப்போ அவருக்கு என்னடா இந்த மாதிரி ஆடிட்டோமே அப்படின்னு அவருக்கு ஒரு கோபம். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு பெரிய விநாயகர் சிலை இருக்கும். அதுக்கு முன்னாடி தன்னோட கோபத்தை கொட்டி தீர்ப்பார். அதை டான்ஸ் மூலமாக காமிப்பாங்க. அந்த ஜெய் கணேஷன் ஒரு 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 இது ஒரு பாட்டு பின்னாடி போயிட்டு இருக்கும். இவர் பயங்கரமாக வெறி கொண்டு ஆடுவார். ஸோ அந்த டான்ஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வேலு நாயக்கரை டக்குன்னு வயசானவராக காமிக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பார். என்னன்னா, முதல்ல சாதாரணமாக இருப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் இதுவாகும்ல. அப்போ அந்த கணபதி பாப்பா மோரியான்னு சொல்லி அந்த கணபதி சிலை, இவர் வந்து இந்த மேலேருந்து பணத்தை போடுறது, அதெல்லாம் வந்து நாயகன் படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த கணபதி பாப்பா மோரியான்னு அங்கே பாம்பேயில் வந்து இந்த கணபதி ஊர்வலங்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்கு வகிக்கும். சுதந்திர போராட்ட காலத்திலேயே இந்த விநாயகர் ஊர்வலத்தெல்லாம் ஏன் ஏற்படுத்தினாங்கன்னா, பாலகங்காதர திலகர் தான் ஏற்படுத்தினார். அதாவது பிரிட்டிஷ் அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்கு தான் அந்த விநாயகர் ஊர்வலம்ங்கிறதே வந்தது. அந்த விநாயகர் விசர்ஜனம், அந்த விநாயகர் கும்பிட்ட அந்த உருவத்தை வந்து கடல்ல கரைக்கிறது, ஆற்றுல கரைக்கிறது, குளத்தில் கரைக்கிறதுங்கிற அந்த அந்த ஒரு இது ஏற்பட்டதே இந்த நம்ம மக்களை ஒன்று சேர்க்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அது வந்து நாயகன் படத்தில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அவர் அப்படியே பணத்தை போடுவார், அவங்கெல்லாம் எடுப்பாங்கங்கிற மாதிரி. அவர் எடுத்தோன்னே அந்த ஓல்டு கெட்டப்பில் அப்படி தான் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் விநாயகர் அப்படின்னா சினிமா ஸ்டூடியோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று காமிச்சிருப்பாரு. முதல்ல வையாபுரியை வந்து அறிமுகப்படுத்துவார் அவ்வை சண்முகி படத்தில். அப்போ வந்து பெரிய விநாயகர் சிலை இருக்கும். ஸோ அது என்னன்னா ஹிந்தி படத்துக்காக வச்சுருப்பாங்க. நம்ம தமிழில் வந்து விநாயகர் அப்படின்னு சொல்கிறோம், கணேசர்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க கண்பத்தும்பாங்க. அந்த இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க அந்த இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு திரும்பி பார்த்தா அவங்க கண்பத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ சொல்லுவார், இது விநாயகர் கிடையாது, கண்பத், ஹிந்தி படம், மாதுரி தீக்ஷித் நடிக்கிற படம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் நம்ம வையாபுரியை. ஸோ இந்த 4 காட்சிகள் ஞாபகத்துக்கு வருது as far as கமலஹாசன் இஸ் கன்சர்ன்.